ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 31 முதல் 36 முடிய. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 36 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தம் கண்டதையும் கேட்டதை பற்றியுமே அவர் சான்று பகர்கின்றார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கும் தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளுடைய சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் 2 வகையான பிறப்பு இருக்கிறது. 2 வகையான பிறப்பு. இதை பற்றி தான் இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் நமக்கு விளக்கி கூறுகிறது. மேலிருந்து பிறந்தவர், மண்ணிலிருந்து பிறந்தவர். நாம் எல்லாம் தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். ஆகவே மண்ணிலிருந்து பிறந்தவர்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமோடு ஆண்டவர் பேசுகிறார். நிக்கோதேமோ, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். தாய் தகப்பனுடைய ஆசையினால் நாம் பிறந்திருப்பதனால் மண்ணுக்குரிய ஆசைகள் நம்மை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கும். கவனிக்கிறீர்களா? தாய் தந்தையினுடைய அந்த பாசத்தினால், ஆசையினால் நாம் கருவிலே உண்டானோம். ஆகவே இந்த புவியை பற்றி, இந்த மண்ணை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, அதை பற்றியே நம்முடைய ஆசைகள் இருக்கும். எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு பேர் புகழ் வாங்கலாம், எவ்வளவு சேர்த்து வைக்கலாம், அடிச்சு குடிச்சு இன்னொருத்தர் சொத்தை எப்படி வாங்கலாம், கொலை பண்ணியாவது இன்னொருத்தருடைய பொருளை எப்படி அபகரிக்கலாம், தனக்கு சொந்தமில்லாத ஒருவருடைய பொருளையோ, ஒருவருடைய உடைமையையோ, ஒருவருடைய மனைவியையோ, கணவனையோ எப்படி நாம் அடையலாம், ஒருவர் எப்பொழுது செத்து போயினா அந்த சொத்தை நம்ம வாங்கிக்கலாம். ஆக நம்முடைய எல்லா உறவுகளிலும் மண்ணிலிருந்து நாம் பிறந்ததுனால, மனிதரிடத்தில் நாம் பிறந்ததுனால நம்முடைய உணர்வுகள், ஆசைகள் எல்லாம் இது சுற்றியே கட்டப்பட்டு இருக்கும். இதனால் தான் நாம் பாவம் செய்கிறோம். இதனால் தான் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளோடு பேச முடியாம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். கடவுளுடைய பெயரை வைத்துக்கொண்டு கடவுளுடைய பெயராலேயே பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரே கடவுளை ஆராதிக்கிற நமக்குள்ள 1008 பிரிவுகள். தந்தையே,
நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருங்கள் என்பது இயேசுடைய ஜெபம். ஆனால் இன்றைக்கு இயேசுவை வணங்குகிறவர்கள் நம்முடைய மத்தியிலேயே நிறைய பிரிவினைகள். ஆக ஆண்டவர் இன்றைக்கு நிக்கோதேமின் வழியாக நமக்கு பேசுறார், மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும். மண்ணிலிருந்து பிறந்துட்டோம், ஒரு கிராமத்துல பிறந்துட்டோம், அங்க வளர்ந்ததுனால அந்த கிராமம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நம்முடைய சுபாவம், கேரக்டர். சேரியில பிறந்தோம், மாடி வீட்டில் பிறந்தோம், படிச்சவங்க வீட்டில் பிறந்தோம், அப்பா அம்மா இல்லாத வீட்டில் பிறந்தோம், அனாதையா பிறந்தோம், அல்லது அப்பன் மோசம் பண்ணிட்டு போனதுனால அப்பன் பேர் தெரியாம பிறந்தோம். இப்படி நம்முடைய பிறப்பு எத்தனையோ வழிகளில் நம்முடைய சுபாவத்தை, கேரக்டரை பாதிக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு பழமாக இருக்கட்டும், எந்த ஒரு காயாக இருக்கட்டும், காட்டு காயின்னு ஒன்று இருக்கு, நாட்டு காயின்னு ஒன்று இருக்கு. ஒரே மாதிரி உருவத்தில் இருக்கும், வித்தியாசம் இருக்கிறது. அது அன்புக்குரியவர்களே, முதல் அடிப்படையான ஒரு விஷயம், நாம் மண்ணிலிருந்து பிறந்தவர்கள். மனிதனே, நீ மண்ணிலிருந்து பிறந்தாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆக மனிதன் மண்ணிலிருந்து பிறந்ததுனால மண்ணுக்கு திரும்பணும், அவ்வளவுதானா மனிதனுடைய மதிப்பு? மனிதனை கடவுள் அதற்காகத்தான் படைச்சாராம். ஹல்லேலூயா. இல்லையே, மனிதனை கடவுள் தன்னுடைய சாயலில் படைத்து, தன்னுடைய உருவில் படைத்து, தன் உயிர் மூச்சை கொடுத்து, தன்னை போலவே அவனை படைச்சது எதற்காகனா, அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. நம் செத்து மண்ணோடு மண்ணா போயிடுறதுக்காக இல்லை, நீ இங்கே வாழ்ந்து அங்கேயும் வாழ. இங்கே நீ மண்ணில் புதைக்கப்பட்டாலும் மறுபடியும் நீ உயிர் தெழ வேண்டும். இதுதான் இயேசு வாழ்ந்து காட்டியது. அவரை புதைத்தார்கள், சமாதியில் வைத்தார்கள், அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து சீடர்களுக்கு சொன்னார், இந்த நற்செய்தி உலகமெங்கும் போய் சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? மனிதர்கள் மண்ணில் கரைந்து போவதில்லை, மீண்டும் அவர்கள் உயிர் பெறுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. 60 வயது, 70 வயது, 80 அல்லது 20, 30 வியாதியிலேயோ, விபத்திலேயோ, இயற்கை சீற்றத்தினாலேயோ, விஷம் வைத்து கொல்லப்படுவதனாலேயோ, எப்படியோ ஒருவன் உயிரை இழந்தாலும் ஆண்டவருடைய நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவர் உங்களை எழுப்புவார். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மை தீமைக்கு ஏற்றபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஆக மண்ணில் பிறந்தவர்களுக்கு மண்ணை பற்றி எண்ணமே இருக்கும். நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்க கோழிகளை பாருங்களேன். கோழி பெருகி கோழி குஞ்சுங்களாம் வந்த பிற்பாடு அது சுத்திட்டே மண்ணை சீண்டி, புழுவை சீண்டி, சகதியை சீண்டி அது சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கும். ஒரு நாள் கூட அது பரலோகத்தை பற்றி நினைக்கவே நினைக்காது, வானத்தை பற்றி நினைக்கவே நினைக்காது. எப்பயாவது ஒரு முறை காக்கா அல்லது பருந்து அல்லது கழுகு வரும்போது கோபப்பட்டு பார்க்குமே தவிர அதனுடைய இயல்பிலேயே அது வானத்தை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆக மண்ணிலிருந்து பிறந்தவர்கள் அந்த இயல்பிலேயே, அந்த சூழ்நிலையிலேயே வைக்கப்படும் பொழுது அவங்களுக்கு எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம், எதை பெற்றுக்கொள்வோம், எதை சம்பாதிப்போம், இதுதான் இருக்கும். அது தப்பும் அல்ல. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவருடைய முழு நாளும் அவர்களுக்காக வாழ்வார்கள். அதாவது சரீரத்திற்காக வாழ்வார்கள். அந்த சரீரம் ஒரு நாள் தளர்ந்து போன பொழுது, அந்த சரீரம் ஒரு நாள் புண்ணா மாறும்போது, அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு நாள் சோர்ந்து போகும்போது, அல்லது யாருக்காக மாடா உழைச்சி சம்பாதிச்சு போட்டோமோ அவங்க நம்மளை அன்பு செய்யாம துரத்தும் பொழுது விரக்தி வந்து என்னடா வாழ்க்கை நினைக்கும் பொழுதுதான் அவன் முதல் முறையாக ஞானி ஆகுகிறான். ஹல்லேலூயா. அவன் ஞானி ஆகிறான். தான் விரும்பியதை தன்னால் செய்ய முடியாத பொழுது, தான் விரும்பியதை தன்னால் சாப்பிட முடியாத பொழுது, தான் விரும்பியதை அவனால் குடிக்க முடியாத பொழுது, அவன் விரும்பியதை உடுத்த முடியாத பொழுது, அவன் விரும்பிய இடங்களுக்கு செல்ல முடியாத
அவனுடைய உடம்பு சோர்வடையும் பொழுது அவன் தன்னை பற்றி கண்டுபிடிக்கிறான். இதுவரைக்கும் அவனிடத்தில் இருந்தது அத்தனையும் எடுக்கப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 62, 63 வசனங்களில் இயேசு இந்த சத்தியத்தை சொல்கிறார். ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது. ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது. எதுக்கு உதவும்? நல்லா சாப்பிட்றதுக்கு, வேலை செய்யறதுக்கு, பிள்ளைக்குட்டிகளை பெற்றுக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஊனுடலை அடக்கி, இந்த உடலை கடவுளுக்கு சமர்ப்பித்து, உடலை ஆன்மாவுக்கு கீழ்ப்படுத்தி, ஆன்மா சொல்றபடி கேள், நீ விரும்பியதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீ விரும்புறதெல்லாம் நான் குடிக்கவோ சாப்பிடவோ கொடுக்க மாட்டேன், அடங்கியிரு என்று ஆன்மாவை ஆளுமிடத்தில் வைத்து உடலை அடக்கி ஆளுகிறவர்கள் பெயர்தான் முனிவர்கள், ரிஷிகள், புனிதர்கள், தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்கள், தெய்வ மக்கள். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி தங்களுடைய ஆன்மாவின் தேடல், அதற்காக அமைதியா தியானம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? தியானம். ஒரு கிறிஸ்தவனுடைய திருப்பு முனையே அவன் எப்பொழுது தியானிக்க ஆரம்பிக்கிறானோ ஓடிட்டே இருப்பான். காலையில் சாயந்தரம் 50 வருஷமா 60 வருஷமா 40 வருஷமா ஓடி 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 அவன் ஒரு நாள் கூட தான் யார் என்று சிந்திப்பதற்கு, தியானிக்க அவன் நேரம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் இந்த சத்தியத்தை சொல்லித்தரார். மண்ணிலிருந்து பிறந்தவர்கள் மண்ணுக்குரியவற்றையே பேசுவாங்க. அவ இப்படி, இவன் அப்படி, அந்த புடவை நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், அங்கே இடம் வாங்கலாம், இந்த இடத்துல இது பண்ணலாம், இந்த ஃபேக்டரியை வாங்கலாம். புரியுதா? அவங்களுடைய பேச்சு எல்லாமே மண்ணை சார்ந்ததாக இருக்கும். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. மண்ணை சார்ந்தவர்களாய் மண்ணிலிருந்து பிறந்து இருப்பதனால அவங்களுடைய காலையில் எழுந்திருச்ச உடனே என்ன சாப்பிடுவோம், என்ன கிடைக்கும்? இந்த மிருகங்களை பாருங்க, காலையில் அவுத்து விட்ட உடனே எதையாவது யோசிக்குமா? கப கப கபன் போய் என்ன கிடைக்குதோ சாப்பிடும். மனிதர்கள் மிருகங்கள் அல்ல அல்லவா? அவன் காலையில் எழுந்த உடனே அவன் கடவுளை தியானிக்க வேண்டும். அவன் உறங்க போகும் முன், வாழ்நாள் நாள் முழுவதும் என்னை காத்தீரே, நான் செய்த தவறுக்காக மன்னியும், செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று ஆத்ம பரிசீலனை செய்து கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஆகவே மண்ணிலிருந்து வந்த இந்த உடல், பழக்கப்பட்டு போன இந்த உடல், அந்த பழக்கத்தின்படியே நடக்கும். தாய் தந்தையை எதிர்க்கும், கணவன் மனைவிக்குள்ள துரோகம் செய்வார்கள், சொந்த வீட்டிலே திருட்டு நடக்கும், சொந்த தகப்பனை ஏமாற்றி சொத்தை பிடுங்கிக் கொள்வார்கள், தேவைப்பட்டால் அடிப்பார்கள், தேவைப்பட்டால் போலீஸ் ஸ்டேஷன், தேவைப்பட்டால் எத்தனை காசு செலவானாலும் பரவாயில்லை, சொத்தினுடைய மதிப்பு 1 லட்சமாக இருக்கும், கோர்ட்டில் அவங்க போட்டு செலவழிச்சது 10 லட்சமாக இருக்கும், எவ்வளவு செலவானாலும் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள், சமாதானம் செய்ய முற்பட மாட்டார்கள். மண்ணுக்கு சார்ந்தவர்களாக இருப்பதனால் இந்த மண்ணை குறித்தே அவர்களுடைய ஆலோசனை. எதை பார்ப்போம்? அவனுடைய காட்சி நாள் முழுவதும் எதையோ பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய நாவு எதை பற்றியோ அரைத்து கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 4-5 ஆடைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். வருடத்திற்கு 365 நாட்கள் என்றால் சில பெண்கள் சொல்வார்கள், 365 புடவை எனக்கு இருக்குது. சில ஆண்கள் சொல்வார்கள், மேட்சிங் எல்லாமே எனக்கு இருக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது கடவுளுக்கு விரோதம் அல்ல. ஆனால் நாம் மண்ணை சார்ந்தவர்களாக இருந்து விடுகிறோமே, அதுதான்
ஆண்டவருடைய வேதனை. நம் பிள்ளைங்களை எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற பிள்ளைய நம்ம ஏன் அடித்து அனுப்புகிறோம்? படிப்பு வரலன்னு சொல்லி நிறுத்திடாம ஏன் டியூஷனுக்கு அனுப்புகிறோம்? ஒழுக்கம் வருவதற்காக எதற்காக ஒரு போர்டிங் ஸ்கூலில் போகிறோம்? நம்ம பிள்ளைங்க அப்படியே கீழே இருந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க மற்றவங்க எல்லாம் உயர பறக்கும்போது என் பிள்ளை அவங்க கால் தொடச்சிட்டு உக்காண்டிருக்கக்கூடாது. என் பிள்ளைகளும் பறக்க வேண்டும் என்று நினைப்பது போல கடவுளும் இன்றைக்கு நம்மை பார்த்து, நீங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, மண்ணிலிருந்து வந்தவர்கள் அல்ல, நீங்கள் எண்ணிலிருந்து வந்தவர்கள், விண்ணிலிருந்து வந்தவர்கள் என்று இன்றைக்கு நினைவூட்டுகிறார். கரலை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது என்னை படைத்தது எங்கள் அப்பா அம்மாவா இருக்கலாம், அவங்க வழியாக நான் வந்திருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வயிற்றில் என்னை வச்சது என் ஆண்டவர். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பைபிளிலிருந்து நாம் வாசிப்போம். பைபிளிலிருந்து வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னோடு சேர்ந்து ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே. அவர் என்ன சொல்றாரு? உன் தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே. அம்மாவை உருவாக்கினார், அப்பாவை நம்மளை உருவாக்கினார். பைபிள் சொல்கிறது, தாய் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே, உருவாக்கம் கிடையாதுமா, உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். ஹல்லேலூயா. நீ தாய் வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்பே நான் உன்னை அர்ச்சித்தேன். இந்த உலகத்தில் வந்து அப்படி நீ அலறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து வெளிக்கொணர்ந்தார். ஹல்லேலூயா. ஆக நாம் யாருக்கு சொந்தம்? அப்பாவுக்கு சொந்தம். நம்மளை உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? அப்பா. எங்க 2 தம்பிங்க இருக்காங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து எங்க அப்பா எங்க அப்பன்னு சொல்றாங்களா? யார் அப்பாவோ, யாரை தகப்பன் என்று தாய் சுட்டி காட்டினாலோ அவரைத்தான் அப்பா என்கிறார்கள். விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, உலகத்தின் தாய் தந்தையர் இவர்கள், ஆனால் உண்மையில் உன்னை சிருஷ்டித்தவர் பரலோகத்தில் இருக்கிற இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பாடினோம், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தார். அந்த வருஷம் வயல்ல நல்லா விளைஞ்சிருச்சு. அறுத்து கொண்டு வந்தா மூட்டை மூட்டையா களஞ்சியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சேர்த்து வைக்கிற இடம், அதுவும் நிறைஞ்சிச்சு. இன்னும் மூட்டைக்கு வெளியே கிடக்கு. அவன் முட்டி போட்டு, ஆண்டவரே 100% அதிகமாக பலனை கொடுத்தீரே, இதை வைத்து உம்மை நான் எப்படி மகிமைப்படுத்தட்டும்? நம்ம எப்போ அப்படி நினைக்க மாட்டோம்ல. நிறைய சம்பளம் வரும்போது எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருப்போம் லட்சமா. உங்ககிட்ட வந்து எத்தனையோ பேர் கெஞ்சி இருப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, கல்விக்கு கொடுங்க, மழைய வெள்ளத்தில் அடிபட்டாங்க கொடுங்க, ஒரு தேவாலயத்துக்கு கொடுங்க, அப்புறம் பார்ப்போம். களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு. அவன் அப்படி ஜெபிக்கல. எங்க ஊர்ல இத்தனை ஏழைகள் இருக்காங்களே, நம்ம வயல்ல இத்தனை பேர் வேலை செஞ்சாங்களே, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மடி நிறைய படிப்படியா நெல்லை கொட்டி அனுப்புவோம், சந்தோஷமா இருக்கட்டும். இல்லைன்னா இதை விற்று ஒரு பட்டு வேஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அவன் அப்படி நினைக்கல. ஊர்ல நிறைய பேர் வாலி பசங்க விளையாடுறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்களே, ஒரு சின்ன வாலிபால் கிரவுண்டு கட்டி கொடுப்போம், அவங்க உடற்பயிற்சி செய்வதற்கு கட்டி கொடுப்போம், அல்லது ஒரு நூலகத்தை கட்டி கொடுப்போம். அவன் அப்படி நினைக்காம
ஈஸி சேர்ல படுத்து இப்படி யோசித்தாங்க. எப்படி சொன்னான் தெரியுமா? ஓ என் ஆத்துமாவே, நீ பல நாள் உண்டு கழித்திருப்பதற்கு உனக்கு போதிய உணவு இருக்கிறது. பல நாள் நீ உண்டு கழித்திருப்பதற்கு உனக்கு போதிய உணவு கிடைத்திருக்கிறது. அவன் என்ன பேசிக்கிட்டான்? தனக்குத்தானே பேசிக்கொண்டான். தனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவன் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நினைவு வராததற்கு காரணம், அவன் மண்ணிலிருந்து பிறந்தவன், மண்ணுக்குரிய காரியங்களை எனக்கு என்னுடையது, நான். வானத்திலிருந்து ஆண்டவருடைய குரலில் ஒலித்தது, ஓ மடையனே. பைபிள் சொல்லுகிறது, மடையனே, அறிவிலியே, இன்றைக்கு இரவே உன் உயிர் எடுக்கப்படும். நீ சேர்த்து வைத்தது எதற்காக? ஹல்லேலூயா. நம்முடைய அகங்காரம் எங்கே? இன்னைக்கு இரவு நான் சாக மாட்டேன் என்பது தானே. இன்று இரவில்லை என்றால் என்றோ ஒரு நாள் இறக்கத்தானே போகிறோம். ஆக மண்ணிலிருந்து பிறந்தவர்கள், மாமிசத்தின் இச்சையில் பிறந்தவர்கள், கணவன் மனைவியுடைய அன்பில் பிறந்தவர்கள், அது புனிதமான பந்தமாக இருந்தாலும் அது மாமிசத்திலிருந்து வந்ததனால், மண்ணுக்குரிய ஆசைகளோடு பிறந்திருப்பதனால் அதை பற்றியே தான் யோசிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்ன போதிக்கிறார்னா, நான் பரலோகத்திலிருந்து வந்தேன். ஏசப்பா பரலோகத்திலிருந்து வந்தார். பரலோகத்தில் அப்பாவை பார்த்தார், பரலோகத்தில் தூதர்களை பார்த்தார், தந்தை பேசுவதை கேட்டார். அவர் பூமிக்கு வந்தவுடனே அங்க பார்த்ததையும் கேட்டதையும் போதிச்சார். எல்லாருடைய போதனையை விட இயேசுவினுடைய போதனை மிக வல்லமையாக இருப்பதற்கு காரணம், அவர் தன் சொந்தமானதை பேசவில்லை. அவர் பரலோகத்தில் எதை பார்த்தாரோ, அங்கே எதை கேட்டாரோ அதை இங்கே எதிரொலிக்க செய்தார். கவனிக்கிறீர்களா? ஆக நிக்கோதேமுசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்கணும்? எங்க அம்மா வயிற்றுக்குள்ள புகுந்து பிறக்கணுமா? ஆண்டவர் சொன்னார், நீ நீரிலும் ஆவியிலும் பிறக்க வேண்டும். நீர் என்பது பாவ மன்னிப்பு. ஆண்டவரே, மண்ணில் பிறந்ததால் மண்ணுக்குரிய எல்லா சுபாவங்களையும் கொண்டிருக்கிறேன். பகையும் குடிவெறியும் விபச்சாரம், களியாட்டமும் வேற்றுமைகளும் சண்டை சச்சரவுகளும் இருமாப்பும் கர்வமும் அகங்காரம் கொலையும் கற்பழிப்பும் என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய தண்ணீரால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நாம் மறுபடியும் பிறப்போம். மண்ணுக்குரிய நம்முடைய உணர்வுகள், மண்ணுக்குரிய நம்முடைய சுபாவங்கள் மாறிவிடும், ஆவிக்குரிய சுபாவமாக மாறிவிடும். இன்றைக்கு நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். கணவன் மனைவி 2 பேரும் நல்ல ஜெப வாழ்க்கை நடத்துகிறவங்க. ஒரு விஷயமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், சண்டெல்லாம் போடுவீங்களா நீங்கள் 2 பேரும்? அவங்க உடனடியாக சொன்னாங்க, நாங்கள் ஆவியில் பிறக்காத பொழுது அப்படி செஞ்சுட்டு இருந்தோம். ஆவியில் பிறக்காத நாட்களில் சந்தேகப்பட்டு கொண்டு இருந்தோம், சண்டை போட்டு கொண்டு இருந்தோம். இப்பொழுது ஆவிக்குள் ஆண்டவர்கள் நெருக்கமாய் வருவதனால் சண்டைகள் வருவதில்லை. சுபாவம் மாறிவிடும். மனைவியை அடிக்க வேண்டும், கணவனை சந்தேகப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீ பெருசா நாம் பெருசா? இத்தனை நாள் வரைக்கும் ஆண்கள் சம்பாதித்தார்கள், பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, அதனால ஆம்பளை பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆம்பளை விட பெண்கள் பெருசா சம்பாதிக்கிறாங்க, அதை பெண்கள் பெரியவர்களோ? இப்படித்தான் உலகத்தை சார்ந்தவர்கள் பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், மனைவியரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிங்க. இயேசு ஒரு ஆண்மகன் தானே, அவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களே, அது போல உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிங்க. கணவரே, உங்கள் மனைவியை சமமாக மதியுங்கள். அவளுடைய உடலின் உடலும்
ஆன்மாவின் ஆன்மாவும் ரத்தமும் ரத்தத்தின் ரத்தமாய் இருப்பதால் ட்ரீட் ஹர் ஈக்குவலி, சமமாய் நடத்து. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பிள்ளைகளே உங்க தாய் தந்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதிருங்க. போகும்போது வரும்போது சிரிங்கிட்டே இருக்காதீங்க. முட்டா பையில, அட சோம்பேறி பையில, அட திண்டு இருக்கிற பையில, தடிமாடு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எந்த வார்த்தையால் எரிச்சல் மூட்டுகிறானோ, ஹல்லேலூயா, அந்த பிள்ளைகள் வெற்றித்து விடுவார்கள். எபேசியர் 5-6 வசனங்கள் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக எல்லாவற்றிற்கும் பதில் என்ன? என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், என் வாழ்க்கையை சமாதானமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரோடு சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும். அது எப்பொழுது சாத்தியம்? மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறத்தல் என்பது ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவர்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது, ஆவியானவரால் வழி நடத்தப்படும் பொழுது. ஆமென். யாராவது இதுவரைக்கும் கண்ணீர் விட்டு ஆவியானவர் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறீங்களா? எனக்கு கடனா இருக்குது, என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க, உடம்பெல்லாம் எனக்கு வியாதி, என் கடன் தீரவே மாட்டேன். இதெல்லாம் அழுதவங்க என்னைக்காவது உம்முடைய ஆவியானவரால் என்னை நிரப்பும் சொல்லி அழுதிருக்கியா? புலம்பி இருக்கிறியா? ஒரு நாளாவது அழுதிருக்கிறியா? ஆவியானவர் யாருன்னு தெரியுமா? அந்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தேவை, அவருடைய அபிஷேகம் எனக்கு தேவை, பரலோகத்தினுடைய நினைவுகள் எனக்கு தேவை. செத்து நீ மண்ணோட போறது மட்டுமல்ல, உன் ஆன்மா நரகத்துல அழிஞ்சு போகுமே. நீ சேர்த்து வச்சதெல்லாம் ஒருத்தருக்கு நல்லா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உன் பிள்ளைங்க நீ சேர்த்து வச்சல சோம்பேறியா விபச்சாரத்துல குடிச்சும் கூத்தும் கும்மாலமா போட்டுட்டு இருப்பாங்க. நீ சம்பாதிச்சு வச்சுட்டு போனதுனால கஷ்டத்தை சொல்லி கொடுக்கல, எளிமையை சொல்லி கொடுக்கல. எங்க அப்பா எப்படி வாழ்ந்துட்டு போறானோ, எங்க அம்மா எப்படி வாழ்ந்துட்டு போனோம், நாங்களும் அப்படியே இருப்போம். 3 தலைமுறைக்கு உட்காந்து எங்களுக்கு சாப்பாடு இருக்கு, காசு இருக்குன்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு தவறான வழிகளை காட்டி விடுகிறீர்களே. ஆவியானவர் எனக்கு தாரும், உம் ஆவியானவர் எனக்கு தாரும் என்று என்னைக்காவது முட்டி போட்டு ஒரு சொட்டு கண்ணீர் நீ விட்டுருப்பியா? உன் அழுகை அர்த்தம் இருக்குதா? உன் ஜெபத்தை கடவுள் விரும்புவாரா? நீ கடவுளுக்காக தாகத்தோடு ஜெபித்த ஒரு நாள் இருக்குதா? எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம், எதை போடுவோம், எங்க போவோம், எங்க வருவோம், இதுதான். நீ மண்ணை சார்ந்தவன், மண்ணை சார்ந்தவன். நீ புதைக்கப்பட்டு உன் ஆன்மா அழிவில் அழிய போகிறது என்பதற்கு அடையாளம் நீ புலம்புற புலம்பலும் உன்னுடைய எல்லா செயல்களும். பைபிள் சொல்லுது. ஆனால் நீ ஆண்டவரிடத்திலிருந்து பிறப்பாய் என்றால் நீ கடவுளுக்காக தாகம் கொள்வாய். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அவரோடு செலவழிப்பாய். உனக்கு உன் மனைவி, உன் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரோடையும், உன் கணவர், உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்டு சித்தப்பா, கூட படித்தவன், 1வது கூட படித்தவன், காலேஜ் படித்தவன், வேளாங்கண்ணி போயிருக்கும்போது அங்கே அறிமுகமானவங்க, ட்ரெயினில் போகும்போது அங்கே அறிமுகமான அவங்க எல்லாருக்கூடையும் ஃபோன் பண்ணி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேச தெரிஞ்ச நீ ஆண்டவரோடு பேசியிருக்கியா? ஆண்டவரோடு பேச ஆசைப்பட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மேலிருந்து பிறக்கணும். அந்த அனுபவம் ஆவியானவரால் வரும். அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த ஆவியானவருக்காக காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். யாருக்கு? அப்போஸ்தலருக்கு. இந்த அப்போஸ்தலர்கள் மண்ணிலிருந்து பிறந்தாங்க. மீன் பிடிக்கிறவங்க, அவங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்க குணம் தான் இருந்துச்சு. நான் எத்தனை முறை கைத்தட்டுன்னு சொல்லுவேன், எத்தனை முறை தூதின்னு சொல்லுவேன்.
எத்தனை முதல் ஆண்டவர் துதிங்கன்னு சொல்லுவேன். நீங்க மண்ணு மாதிரி தானே வந்து உட்காருவீங்க. ஃபாதர் எதுக்கு சொல்றாங்க அது கவனிக்கவே மாட்டோம். அவங்க மீன் பிடிக்கிறவங்க இயேசு சாகிற வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க மீன் பிடிக்கிறவங்க அந்த கடற்கரையோட பேசிட்டு ஓலாவிட்டு அங்கே என்ன நடந்துச்சோ, அவங்க மக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருந்துட்டு போனவங்க. இயேசு எவ்வளவோ முயற்சி பண்ணார். 3 வருஷம் ஒன்றுமே செய்ய முடியல. அவரை கைது செஞ்ச உடனே எல்லாம் ஓடி விட்டாங்க. ராயப்பர் எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டார் 3 முறை. யூதாசு 30 வெள்ளிக்காசுக்காக அவரை வித்தே விட்டாங்க. மற்ற சீடர்கள்லாம் எங்க ஓடினாங்கன்னே தெரியாது. 3 வருஷம் இயேசு அவர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எல்லாம் வீண். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மேலிருந்து வல்லமை வரும் வரையிலும் நீங்கள் இங்கேயே இருந்து செல்வீர்கள். மறுபடியும் பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு இடத்தை தெரிவு செஞ்சு ஆவியானவர் பெரும் வரைக்கும் நான் டெய்லியும் ஜெபிப்பேன்னு சொல்லி ஜெபிங்களேன். உங்களுக்கு அறிவு கண் திறக்கப்படும். பொண்டாட்டி என்னை பற்றி பெருமையாக பேசணும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை பெருமையாக பேசணும், எங்கள் ஊரில் என்ன பெருமையாக பேசணுன்றது தான் உங்களுடைய உழைப்பு. என்னைக்காவது கடவுள் என்னை பற்றி பெருமையாக நினைக்கணும். உன்னை படைத்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் சொல்லணும். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று இயேசுவை குறித்து அவர் சாட்சியம் சொன்னது போல நம்மளை குறித்து அவர் சொல்லணும். அந்த ஆசை இருக்கா? அந்த தாகம் இருக்கா? இல்லைன்னா கடவுள் அந்த வார்த்தையை சொல்றது உங்களுக்கு உணர்ந்து இருக்கிறீங்களா? கேட்டு இருக்கிறீங்களா? இல்லையே. நம்ம யாருக்காவது 10 ரூபா கொடுத்தா சலாம் சார் அது போதுமானதா இருக்குது. யாருக்காவது 100 ரூபாய் கொடுத்தா தேங்க்யூ சார் அதுல சந்தோஷமா இருக்கும். கோயிலுக்கு காணிக்கை கொடுக்கறது பெருசா நினைச்சுக்கிறோம். கடவுள் கொடுக்கலன்னா நீயும் பிச்சைக்காரனாக தான் இருந்திருப்ப. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்துல பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. ஓய், இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். இயேசுவை பத்தி உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லாதீங்க. அவங்க ஏன் சொன்னாங்க தெரியுமா? எல்லா மக்களும் மண்ணை சார்ந்தவங்களா இருந்தாங்க. பொண்ணையும் பணத்தையும் சேர்த்து வச்சு ஒரே விபச்சாரம் குடிவெறி. அவங்க அப்படியே வாழ்ந்தா நரகத்துக்கு தான் போவாங்க. இயேசுவை பாருங்க, அவர் உயிர் தெழுந்தார். ஆமாவா இல்லையா? நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை போல வாழுங்க, நீங்களும் பரலோகத்துக்கு போவீங்க. இந்த செய்தி அவங்களால ஒத்துக்க முடியல. மக்கள் எல்லாம் திருந்திட்டா வியாபாரம் எப்படி நடக்கும்? மக்கள் எல்லாம் திருந்திட்டா விபச்சாரிகளுக்கு எப்படி நடக்கும்? போலீஸ்காரெல்லாம் திருடிட்டா லஞ்சம் வாங்காம எப்படி? கோர்ட்ல எல்லாரும் திருந்து விட்டா வக்கீல்களை எப்படி விலை கொடுத்து வாங்குறது? அல்லேலூயா. இப்பதான் பணத்தை கொடுத்தா எல்லாமே நடக்குது. அதுவும் கடவுளுடைய கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்போ இவங்களை மிரட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? பயந்து ஒளிந்து கொண்ட பேதுரு, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன பேதுரு இன்றைக்கு முதல் வாசகத்துல சொல்றார், நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? அல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்கள், மற்றவங்க கூட, யூதா செத்து போயிட்டான் விட்டுருங்களேன், அதுக்கப்புறம் மத்தியாஸ் வந்தார். ஆக பேதுருவும் மற்ற 11 பேரும் என்ன சொன்னாங்க? மனிதர்களுக்கு கீழ்ப்படியதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு கீழ்ப்படியணுமா? யாருக்கு கீழ்ப்படியணும்? நீங்க வாய் திறக்க மாட்டீங்களோ? யாருக்கு கீழ்ப்படியணும்? உங்களை தான் கேட்கிறேன். யாருக்கு கீழ்ப்படியணும்? மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு கீழ். இதெல்லாம் செவிட்டு தன்மை இல்லை. ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் இருக்கு. கேட்கணும்னு கேட்கறது கிடையாது. கேட்கணும், அந்த செய்தியை உள்வாங்கணும், ஆன்மாவை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னும் போது கேட்டு சொல்ல வரும். மனிதர்களை விட கடவுளுக்கு கீழ்ப்படி. என் உசிரே போனா என்ன? நிறைய இடங்களில் பிரசங்கம் சொல்லும் போது இப்படி கண்டிக்கிறேன். அதனால என் மேல கோவப்படுறான். பரவாயில்ல, அவங்க என்னை பேசாம போட்டோம், அவங்க என்னை கூப்பிடாம போட்டோம்,
கடவுளுக்கு கீழ்ப்படிவதை விட மனிதர்களுக்கு மதிப்பு கொடுப்பதா, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவதா? இன்றைக்கு இந்த செய்தி உள்வாங்குங்கள். நம்முடைய பிறப்பு நம் கையில் இல்லாவிட்டாலும் நம் இறப்பு நம் கையில் இருக்கிறது. எப்படி இறக்க வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும், எப்படி பரலோகம் போக வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எனக்கு படிப்பறிவு இல்லையே என்பதற்காக பரலோகத்தை இழந்துராத. என் காது கேட்கவில்லை என்பதற்காக பரலோகத்தை இழந்துராத. கேள், உத்து கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு நுழைய முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். நீங்கள் ஒரு முறை ஆவியானவருடைய உண்மையான அபிஷேகத்தை பெற்று பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. ஒரு நெருப்பு, இரும்பு தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்களா, சூடு ஏற்ற அது குழன்னு ஆயிடும். பழைய ஷேப்பில் இருக்குமா, பழைய வடிவத்தில் இருக்குமா? அது குழன்னு உரு மாறி மறுபடியும் அந்த கொல்லன் வேறு அச்சில் ஊற்றும் போது அந்த அச்சியை எடுத்துக்கும், அந்த உருவை எடுத்துக்கும். அதுபோல் நீங்கள் பழைய மனிதர்கள் ஆண்டவர் ஆவியில உருக்கி இயேசு என்கிற அச்சில் ஊற்றுவார். அதுக்கப்புறம் நீங்கள் இயேசுவாத்தான் வாழ்வீர்கள், இயேசுவை போலத்தான் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே மறுபிறப்பு என்பது நீங்கள் முயற்சி செய்து ஆவியானவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பாவ மன்னிப்பை கேளுங்கள். ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக தாகம் கொண்டு செல்லுங்கள். கடவுள் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல்.